வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சபரி. இன்னைக்கு நம்ம 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வித் சூப்பரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்டகாசமான கேமரா பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோட லென்த்து பெருசாக போகும். ஒரு மொபைலுக்கான பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எதுக்காக வாங்கலாம் எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க. என்னோட பேர் சபரி. ட்ராவல் கண்டென்ட், மெடிசன் கண்டென்ட்டு, லைஃப் ஸ்டைலு, ஸ்கின் கேரு அண்ட் இப்போ டெக்கும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன் மக்களே. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது 15,000க்குள்ள. ஃபர்ஸ்ட் ஒரு 11,000ன்னு பார்க்கும்போது போக்கோ M6 Plus இருக்குது அண்ட் iQOO Z9X இருக்குது. சிஎம்எஃப் ஃபோன் 1 இருக்குது, மோட்டோ G64 இருக்குது, நார்சோ 70 டர்போ இருக்குது அண்ட் சாம்சங் M35 இருக்குது அண்ட் 16,000 ரேஞ்சில் பார்க்கும்போது iQOO Z9 இருக்குது. ஸோ இது எல்லா மொபைலுக்கும் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ்னு சொல்லிடுறேன் அண்ட் பட்ஜெட்டும் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட பட்ஜெட் நீங்கள் எடுத்துக்குவீங்க, அதில் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ்னு நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மொபைலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கம்மியிலேருந்து போகலாங்க. போக்கோவோட M6 Plus. இது ஒரு நிமிஷம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் பார்த்தே சொல்லிடுறேன், ஏன்னா மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 11,500 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 1000 கூப்பன் டிஸ்கவுண்ட் இருக்குது, அதனால் நம்மளால் 10,500 வாங்கிக்க முடியும். இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது எல்சிடி டிஸ்பிளே தான். இங்கே 15,000 ரேஞ்சில் நம்ம ஆம்லெட் போகிறது தான் பெட்டராக இருக்கும். பட் இங்கே எல்சிடி தான் இருக்குது. பட் 11,000ன்னு பார்க்கும்போது எல்சிடி ஓகேவாக தான் இருக்குது மக்களே. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும். கேமராஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா 108 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க, 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். பட் 4K வீடியோ சப்போர்ட் இங்கே இல்லை மக்களே. 10,000 செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா மோட்டோ G35ன்னு ஒரு மொபைல் இருக்குது. அதில் 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கும்போது 10,000 கொடுக்குறாங்க, எங்கள் 11,000க்கும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்டு 5030 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பேட்டரி சார்ஜிங் ஓகேவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Snapdragon 4 Gen 2 AI கொடுத்துருக்காங்க. டே டு டே டாஸ்க் எல்லாமே ஓகேவாக இருக்கும். மல்டி டாஸ்கிங்க்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். கேஷுவல் கேம்ஸுக்கு ஓகேவாக இருக்கும். இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சார்ஜிங் சொல்லலாம். நெகட்டிவ்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இல்லை, 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ 11,000 தான் உங்களோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் போக்கோ M6 Plus நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக iQOO Z9 இருக்குது, iQOO Z9X இருக்குது. இது நான் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, 12,000 ரேஞ்சில் கேமிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே Snapdragon 6 Gen 1 இருக்குது. இதனோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ரேஞ்சுன்னு பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும். ஸோ கேமிங் அதிகமாக விளையாடுவீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங்லாம் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கேமராவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அண்ட் டிஸ்பிளே இங்கேயும் எல்சிடி பேனல் தான். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது செல்ஃபி கேமரா வெறும் 8 மெகாபிக்சல் தான் மக்களை கொடுத்துருக்காங்க. இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் அடுத்தபடியாக 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங் இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பேட்டரி வேணும், அதே சமயம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும். பேக் கேமரா மட்டும் ஓகேவாக இருந்தால் பரவாயில்ல, செல்ஃபி கேமரா எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO Z9X 12,000 உங்களோட பட்ஜெட்டாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக சிஎம்எஃப் ஃபோன் 1, நத்திங்கோட சப் பிராண்டு தான் சிஎம்எஃப். அண்ட் இதில் நம்ம பேக் பேனலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இதனோட சேல் ப்ரைஸ் 14,748 சேல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு கார்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அமேசானில் போகும்போது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே அண்ட் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. இங்கே 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள்னு சொல்லிட்டு 10,000 ரேஞ்சில் இருக்க மோட்டோ G35 தந்திருக்காங்க. பட் இங்கே தரலை. வைட் ஆங்கிள் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்காக தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மேபி யூஸ் ஆகலாம். அண்டு இப்போதைக்கு யாரும் அவ்வளோவா பார்க்கறதில்ல. ஸோ அது மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல. பட் நான் கேமராஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு வைட் ஆங்கிள் முக்கியம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கோம். அட்லீஸ்ட் 15,000 வரும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது மக்களே. பாக்ஸில் இவங்க சார்ஜரை தரமாட்டாங்க. ஸோ சார்ஜரை நம்ம தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது மக்களே. Dimensity 7300 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 15,000 ரேஞ்சில்னு பார்க்கும்போது இதுதான் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர். அட்லீஸ்ட் ரியல்மி நார்சோ 70 டர்போக்கு அடுத்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அதில் 7300 எனர்ஜின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் ஓவராலாக ஒரு சூப்பரான மொபைல், ஆல்ரவுண்டர் மொபைல்னு சொல்லலாம். ஒரு கேமரா கொடுத்துருந்தாலும் உருப்படியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரானரின்னு சொல்ல முடியாது, குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிஎம்எஃப் ஃபோன் 1ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா சூப்பரான விஷயமா இருந்திருக்கும். வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்டு
பாக்ஸில் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணாதது ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. டிசைன் ஒரு நல்ல ஃபேக்டர். இது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது சப்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்தபடியாக மோட்டோ G64 மோட்டோ தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். மோட்டோ G64 என்னோட ஆப்ஷன்ஸில் டாப் 5 ஆப்ஷனில் இல்லை. அண்ட் அதுக்கடுத்தபடியாக நான் சொல்ல விரும்பினது ரியல்மி நார்சோ 70 டர்போ மக்களே. நான் 12,000 ரேஞ்சில் iQOO Z9X சொன்னேன். 15,000 ரேஞ்சில் இந்த ரியல்மி நார்சோ 70 டர்போ சொல்கிற மக்களே. ஏன்னா இதில் Dimensity 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வெளிப்படுத்துது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறேன். ஸோ 15,000 தான் ப்ரோ என்னோட பட்ஜெட். இதுக்குள்ளே ஒரு சூப்பரான கேமிங் மொபைல், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் சொல்லுங்கன்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங் நல்லா கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி இங்கே நல்லாவே கவர் ஆகிடுச்சு. கேமரான்னு வரும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். பேக் சைடில் நான் சொல்கிறேன், செல்ஃபியாக ஷூட் பண்ண முடியாது, 1080p தான் ஷூட் பண்ண முடியும். இங்கேயும் வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ் தான். இந்த வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது, அது ஒரு நெகட்டிவ். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிசைனும் ஒரு பாசிட்டிவ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங்கும் ஒரு பாசிட்டிவ், டிஸ்பிளேவுமே ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நார்சோ 70 டர்போ ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக இருக்கும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் மக்களே, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணியும் நான் பார்த்த ரிவ்யூஸை பேஸ் பண்ணியும் தான் சொல்கிறேன். அண்ட் ரிவ்யூஸ் பார்க்காம நான் வந்து சொல்லலை. அண்ட் இந்த எல்லா மொபைலையும் வாங்கி டெஸ்ட் பண்ணி போட முடியுமானா சொல்லிட்டு தான் டவுட்டு தான். அது எல்லாமே பொட்டி அனுப்புகிறவங்களுக்கு வேணால் சாதகமாக இருக்கலாம், இல்லை பட்ஜெட் நிறையா இருக்கிறவங்களுக்கு வேணால் சாதகமாக இருக்கலாம். பட் நமக்கு அந்த மாதிரி சாதகம் இல்லை. அடுத்தபடியாக சாம்சங் M35ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் ஃபோனை நான் அவ்வளோவா மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். பட் இந்த சாம்சங் M35 ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது. சாம்சங் கிட்ட ஒரு எப்பயுமே நான் நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்குறது அவங்க பாக்ஸில் சார்ஜர் தர மாட்டாங்க. ஸோ அதனாலே அவங்க பிராண்ட் எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. பட் சாம்சங்கோட One UI இருக்கட்டும் அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சாம்சங் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ், பிரைட்னஸ் அந்தளவுக்கு இருக்காத மாதிரி நான் பார்த்தேன். பட் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது மட்டும் நம்ம சொல்லலாம். இங்கே 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க மக்களே. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல்ஸ் எதுவுமே வைட் ஆங்கிள் கொடுக்கல இல்லையா? ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே சாம்சங் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸும் இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் OIS கொடுத்துருக்காங்க மக்களே, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனு. நம்ம இப்படி வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது இப்படி ஷேக் பண்ணோம்னா அந்த OIS இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் ஸ்டேபிள், ஷேக்கினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நைட் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறோம்னா நைட் மோடில் சூப்பரான இமேஜஸ்ன்றது ப்ரொடியூஸ் ஆகும் இந்த OIS இருக்கிறதால. ஸோ இந்த பட்ஜெட்டில் சாம்சங்கில் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிற மொபைலில் OIS இருக்குது. ஸோ அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அண்ட் 13 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ 13 மெகாபிக்சல் தான், மற்ற மொபைல்லாம் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்லை. பிகாஸ் மெகாபிக்சல் மேட்டர் இல்லை மக்களே. இங்கே 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் நல்ல செல்ஃபிஸே இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ செல்ஃபி கேமராலுமே நம்மளால் ஷூட் பண்ண முடியும். நம்ம பிளாக்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4Kல தான் நம்ம ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 4K வீடியோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் பேட்டரி இங்கே 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரின்றது நமக்கு கிடைக்கும். பட் நான் கேட்ட ரிவ்யூஸில் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, 6000 mAh பேட்டரி மாதிரி இல்லை, ஒரு 5500 mAh பேட்டரி மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் பேட்டரி பேக்கப் காம்ப்ரமைஸ் பண்ணுற வகையில் இல்லை, 6000 அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு மக்களே. பட் அதை பாக்ஸில் அவங்க தரமாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்சது தான். Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சாம்சங்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு முக்கியமான ஒரு காரணம், பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அவங்க கம்மியாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. பட் இந்த முறைன்னு பார்க்கும்போது அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதோ அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதை விட ஸ்லைட்டாக கம்மியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது நமக்கு சாம்சங்கில் கிடைக்குது. ஸோ டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மல்டி டாஸ்கிங்க்கும் எந்த பிரச்சனையும் வராது. கேஷுவல் கேமிங்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, அதனால் நம்மளால் டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓவராலாக இந்த மொபைல் 20,000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆன மொபைல் இப்போ 15,000 ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்குது. 15,037 ரூபாய் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 15,000 ரேஞ்சில் நான் மொபைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு மக்களே. இதுக்கப்புறமா நம்ம ஆஃபர்லன்னு பார்க்கும்போது iQOOட Z9 இங்கே HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2500 rupees டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ 16,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ 15,000 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டீங்க, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் நான் இந்த மொபைலை வந்து சொல்கிறேன். அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் 120 Hz AMOLED டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளேவை கொடுத்துருப்பாங்க. அண்டு 50 மெகாபிக்சல் சோனி சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ
ஓரளவுக்கு நல்ல கேமரானே நம்ம சொல்லலாம். பட் இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்கல மக்களே. அண்ட் டிமென்சிட்டி 7200 நம்ம நேசோ 70 டர்போல பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். பேட்டரி 5000 mAh 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைலாக கன்சிடர் பண்ணுறீங்க ஐக்யூ கிட்ட இருந்தால் இது சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். நல்ல டிஸ்பிளே, சூப்பரான கேமராஸ் அண்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க மொபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் நான் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு மொபைலை விட்டுட்டேனா, அப்படி என்ன மொபைலை விட்டேன் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்குனீங்கன்னா என்ன மொபைல் வாங்குவீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மொபைல் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை ரொம்ப பிடிக்கல அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பின் பண்ணி வைக்கிறேன். நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வியூவர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்ன்றது யாராலையும் கொடுக்க முடியாது. அதற்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக படிச்சுன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே மக்கள், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில், நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வீடியோவில் இல்லை நல்ல ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சபரி சைனிங்.